ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் அருணன் பேசுறேன். என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து விட்டது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டீச்சர்ஸ்க்கான டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்துருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஓகே டெட்டோட தரப்புல இருந்து வந்த முதல் நோட்டிபிகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா 13/2/2026 தான். ஓகே, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தா இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல தான் பார்த்தா இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்திருக்குப்பா. அதற்கு முன்னாடி ஓகே ஒரு கிட்டத்தட்ட எத்தனை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட மாணவர்கள் நிறைய பேர் டெலிகிராமா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் டிஎம் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்பதான் சார் டெட்டுக்கு வந்து நீங்க வந்து பேட்ச் லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ டெட்டுக்கான பேட்ச் நம்ம வந்து லான்ச் பண்ணியாச்சு. அந்த லான்ச்சிங் ஷோ தான் இது. ஓகே, சோ நம்மளோட அடா 24/7 தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அதியமான் அப்படின்ற ஒரு பேப்பர் 1க்கான ஒரு பேட்சும், அதே மாதிரி பார்த்தா அவ்வை அப்படின்ற ஒரு பேப்பர் 2க்கான பேட்சும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா 24/7 நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எப்படி ஓகே அதியமானும் ஔவையாரும் ஒரு நட்பிற்கு ஒரு இலக்கணமா இருந்தாங்களோ, இந்த ஒரு பேட்ச்மே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான அல்டிமேட்டான கிளாஸஸ் அப்படின்றது நம்ம வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து கொடுக்க போறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா ஓகே அதியமான் யாருன்னு நம்மளுக்கே தெரியும். ஓகே, அந்த கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு படிச்சு வந்தீங்களா, அவ்வைக்கு நெல்லிக்கனி இந்த அதியமான் அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி ஔவையார் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற பெண்பால் புலவர்களே அதிகமான சங்ககால இலக்கியத்து பாட்டை பாடினவங்க பார்த்தா இந்த ஔவையார். அதனால நட்பிற்கு இலக்கணமா இந்த ரெண்டு பேரும் நம்ம வந்து முன்னிலைப்படுத்தும் விதத்துல பார்த்தா இந்த பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா அதியமான் மற்றும் ஔவை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இந்த பேட்ச்க்கு வந்து பேர் வச்சது நான் தான், சோறு வச்சது நான் தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த பேர் பார்த்தா நம்மளோட சஜஷன்ல தான் கொடுத்தாங்க. அதனால நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நான் சரிங்க இந்த பேர் கொடுத்ததால. ஏன்னா இதற்கப்புறம் நம்மளோட பேட்சஸ் எல்லாமே நம்மளோட சங்ககால புலவர்கள் நேம் வச்சு நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப நீங்க நம்மளோட அடா 24/7 பேப்பர் 1க்கான பேட்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓகே இந்த அதியமான் பேட்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் வந்து டெட் 2 ஓகே பேப்பர் 2க்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா நீங்க ஓகே இந்த பேட்ச் வந்து அதாவது ஔவையார் பேட்ச் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க எந்த பேட்ச் வாங்குற மாதிரி இருந்தாலுமே Y836 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் 22% மேல என்ன ஆகுது உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. சோ மறக்காம நம்மளோட கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து 100% அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு வேற எதுவும் தகவல் வேணும்னா Y836 அருணன் இதான் பாத்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் ஐடிப்பா. நீங்க தாராளமா டெலிகிராம்ல என்கிட்ட பேசலாம். ஓகே, டவுட் இந்த கோர்ஸ் பத்தின டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அதற்கு முன்னாடி ஓகே நம்மளோட நோட்டிபிகேஷன் வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கறதா ரொம்ப ரொம்ப பெட்டர். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் த தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 and பேப்பர் 2 ஒன்லி ஃப்ரம் த எலிஜிபிள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஹூ ஆர் த அப்பாயிண்டட் ஆன் பிஃபோர் 1/9/2025. அதாவது பாத்தீங்கன்னா 9வது மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், எல்லாமே அப்பாயிண்ட் ஆயிருக்கணும். அதற்கு அப்புறம் ஆனவங்க யாருமே எலிஜிபிள் கிடையாது. எஸ்பெஷலி யாருப்பா, ஒர்க்கிங் டீச்சர்ஸ். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப ஒர்க்கிங் டீச்சர்ஸ்னா யார் சார் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸா இருக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு தெரியுங்களா அதோட டீச்சர்ஸா இருக்கலாம், அப்படி இல்ல பார்த்தா பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு தெரியுங்களா பிரைவேட் ஸ்கூலோட டீச்சரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் டெட் அப்படின்றது கம்பல்சரி ஆயிடுச்சுப்பா. அது குறிப்பா இந்த டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் யாருக்கு வந்திருக்கு அப்படி சொன்னா ஆல்ரெடி பண்ண ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க தெரியுங்களா அவங்களுக்கு தான் வந்திருக்கு. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஹஸ் பீன் பெர்மிட்டட் டு த நோட்டிஃபை அண்ட் கண்டக்ட் த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் த கரண்ட்லி ஒர்க்கிங் டீச்சர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ நான் வந்து பிஎட் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமா வந்து எக்ஸாம் தான் சார் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இதுக்கு எலிஜிபிளா சார் அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஏன்னா அங்க என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட்லி ஒர்க்கிங் டீச்சர்ஸ். அதுவுமே எப்ப 1ஆம் தேதி 9ஆம் மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கணும். அதற்கான சர்டிபிகேட் அப்படின்னு நீங்க வந்து வாங்கணும் அப்படின்றதான் பார்த்தா இந்த நோட்டிபிகேஷனோ ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதற்கான அல்டிமேட்டான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13/2 தேதி வந்திருக்குப்பா. அதே மாதிரி ஓகே சோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் ஃபார் த ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு அப்படி சொல்றோம்னா 18/2 இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட் டேட் என்னைக்கு கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு 10/4 வந்து நமக்கான லாஸ்ட் டேட். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2 மாசம் அப்படின்னு டைம் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எடிட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்கப்பா. ஓகே, 11ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி ஒரு 3 நாட்கள் அப்படின்றது நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 1க்கான எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4/7/2026. பேப்பர் 2க்கான ஓகே சோ என்னது எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னா 5/7/2026. கண்டிப்பா இங்க டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்ததால கண்டிப்பா இந்த எக்ஸாமோட டேட் அப்படின்றது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிஃபோர் வராது, ஆனா கண்டிப்பா ஆஃப்டர் தான் வரும்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 8வது மாசம் கூட வரலாம், இல்ல 7வது மாசம் அந்த மந்த் எண்ட்ல கூட நமக்கான எக்ஸாமினேஷன் வரலாம். சரிங்களா? அப்ப நமக்கு இப்பல இருந்து கால்குலேட் பண்ணாலும் நல்ல டைம் இருக்கு. நம்ம 3வது மாசம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணவே பாருங்க, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஓகே, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5 மாதங்கள் கையில இருக்கு. அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா உங்களோட கிளாஸஸ் அப்படின்றது நம்ம வந்து எடுத்து கொடுக்க ரெடியா இருக்கோம்ப்பா. சோ எலிஜிபிலிட்டி டு த ரிட்டன் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் த ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஹூ ஆர் அப்பாயிண்டட் ஆன் பிஃபோர் 1/9/2026 முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஓகே, அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கணும். குறிப்பா கவர்மெண்ட் எய்டட் அண்ட் தென் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு தான். ஓகே, இப்ப ப்ரமோஷனுக்காகவும் அல்லது அவங்களோட வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலுமே என்னது ஒரு டெட் கிளியர் பண்ணக்கூடிய ஆசிரியர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஸ்கூலையும் ஜாயின் பண்ணுவாங்க. அதற்கான ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான் பார்த்தா இந்த டெட் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு மெரிட்டபிளான டீச்சர்ஸ், நல்ல ஸ்டஃபான டீச்சர் தான் வந்து எங்களோட ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அது கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, பிரைவேட் இருந்தாலும் சரி அப்படின்றதுக்காக தான் பார்த்தா இந்த டெட் அப்படின்றது எல்லாத்துக்கும் காமனா கொண்டு வந்துட்டாங்கப்பா. இப்ப பேப்பர் ஒன்கான சிலபஸ் அப்படின்றது பார்த்தா ஆல் சப்ஜெக்ட் ஆர் கம்பல்சரி. குறிப்பா பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சைல்ட் டெவலப்மெண்ட், அது படகாஜி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அடுத்தது பார்த்தா லாங்குவேஜ். ஓகே, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அண்ட் உருது. நான் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண போறேன், தமிழ் எடுக்க போகிறேன். அப்ப 30 கொஸ்டின் இருக்கு, 30 மார்க் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து ஒரு 30 கேள்விகள் கேட்கறாங்க. மேத்தமெட்டிக்ஸ், என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ் இருக்கு தெரியுங்களா? இந்த என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ்ல பார்த்தா உங்களுக்கு வந்து சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி எல்லாமே வந்துடும். இதுல இருந்து ஒரு 30 கொஸ்டின் பா. அப்ப இந்த 2 டாபிக் உங்களுக்கு யார் எடுக்கிறாங்கன்னா நான் தான் எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ தமிழுக்கு நீங்க கவலையே படக்கூடாது. ஓகே, எல்லா கேள்வியும் அடிச்சு செஞ்சு ஒரு அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடுக்க போறோம். அதற்கான யூடியூப் செஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஹவு மெனி ஆஃப் தம் வாட்சிங் திஸ்? நீங்க எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னையில இருந்து நம்ம தமிழ் களஞ்சியம் அப்படின்ற ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அல்டிமேட்டா 50 நாட்கள்ல ஒட்டுமொத்தமான பழைய புக்கு, புது புக்கு, அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் முடிக்க போறோம். உங்களுக்கு இந்த டிஆர்பிக்குமே பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த செஷன். சரிங்களா? சோ பேப்பர் 1க்கான கண்டென்ட் இது. அதே மாதிரி பேப்பர் 2க்குமே பார்த்தா சேம் அதே மாதிரி தான். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படி சொல்றா, ஒன்னு இது 2 சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்ல இது 2 சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிருக்காங்க. ஓகே, அப்ப மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கணும். அப்படி இல்ல எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 60 கேள்விகள் அப்படின்றது நம்மளுக்கு இதுல இருந்து வருது. அதே மாதிரி 30 லாங்குவேஜ் அப்பயும் போல சைல்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து 30 கேள்விகள் அப்படின்றது வரப்போகுது. சரிங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த அளவுக்கு the examination fee is 600 for each application for the candidates except the SC, SCA, ST and different abled person இருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்கு பார்த்தா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்க்கு பார்த்தா 600 ரூபாய். ஓகே, இதான் பார்த்தா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். சரிங்களா? சோ மறக்காம கட்டி சீக்கிரமா அப்ளிகேஷன் வந்தோடனே நீங்க வந்து போட்டுருங்கப்பா. இங்க பாருங்க, நமக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இப்போ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா நம்ம எல்லாமே பாத்துறோம். 5% மார்க் அப்படின்றது பண்ண ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ரிசல்ட்டுமே அதன் அடிப்படையில வச்சு அதே மாதிரி இதுலயும் அதே தான் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது பண்ணா 150 கொஸ்டின் வரப்போகுது. டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் இருக்க போகுது. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தா OMR பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நீங்க ஷேட் பண்றீங்க தெரியுங்களா? அந்த ஷேட் பண்ற பேஸ்ல தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. அப்ப பேப்பர் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 150, 3 மணி நேரம் தேர்வு நடக்க போகுது. மேக்ஸிமம் மார்க் வந்து ஒரு கேள்விக்கு 1 மார்க், அப்ப 150 மார்க். அப்ப ஃபார் ஜெனரல் கேட்டகரி பார்த்தா என்ன சொல்லிருக்காங்க, 60% ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப 90 மதிப்பெண்கள் நீங்க கட்டாயம் பெற வேண்டும். 82 தான் சேர்த்திருக்காங்க அப்படின்னா you are not qualifying. சரிங்களா? எஸ், அடுத்து பாருங்க, ஃபார் BC, BCM, MBC, DNC, PW எல்லாம் பார்த்தா 50% பாதிக்கு பாதி மார்க் எடுத்தா போதும். 75 மார்க் அப்படின்றது அவங்க எடுத்தா போதும். அதே மாதிரி ஃபார் SC, SCA, ST பார்த்தா ஒரு 40% மார்க் எடுத்தா போதும். 60 மதிப்பெண்கள் அப்படின்றது எடுத்தா போதும். சேம் அதே தான் பார்த்தா பேப்பர் 2 அதே 150, அதே 3 மணி நேரம், அதே 150 மதிப்பெண்கள், சேம் அதே கிரைட்டீரியா தான் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க. வேற எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்ப ஜெனரலா இருந்துச்சுன்னா 60% எடுக்கணும். அதே மாதிரி BC, BCM இருக்கலாம், MBC இருக்கலாம், DNC இருக்கலாம், PWD கேண்டிடேட்ஸ் யாரா இருந்தாலுமே 50% எடுக்கணும். SC, SCA, ST மட்டும் பண்ணா 40% அப்படின்றது பண்ணா எல்லாத்துக்குமே பண்ணா ஒரு 5% அப்படின்ற ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க இப்ப ஒர்க் பண்ற ஸ்கூல்ல பார்த்தா இந்த சர்வீஸ் சர்டிபிகேட் அப்படின்றது நீங்க கம்பல்சரி வாங்கணும்ப்பா. ஓகே, இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல என்னென்ன இருக்குன்றத வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ இதுதான் பார்த்தா நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் அடிப்படையில அல்டிமேட்டா பண்ணா நம்ம என்ன பண்ணிட்டோம், பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வாங்கி படிக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. ஓகே, நீங்க பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அதே மாதிரி பார்த்தா ஓகே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல நம்மளோட ADA 24/7ல அல்டிமேட்டான கிளாஸஸ் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. கண்டிப்பா இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓகே பயன்பெறுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ஓகே கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ்மே பார்க்கலாம். ஓகே, என்னோட வயசுல பெரியவங்க நீங்க கூட பார்க்கலாம். சரிங்களா? தாராளமா உங்களுக்கு தேவையான வகுப்புகள் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாவும் சரி, ஓகே ஹிஸ்டரி சயின்ஸ் ஓரியன்டாவும் சரி, தமிழ் ஓரியன்டா, அதே மாதிரி இங்கிலீஷ் ஓரியன்டா
எல்லாமே நம்ம அல்டிமேட்டா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே அல்டிமேட்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நாங்க ரெடியா இருக்கோம். யாரும் வருத்தப்பட தேவையில்ல. அல்டிமேட்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 2026 ஓகே ஸ்பெஷல் டெட் வந்து நம்ம வந்து கிளியர் பண்றோம். அதற்கான பேட்சஸ் தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு அதிகமான், பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா அவ்வை அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ என்னோட கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா Y836 இந்த கோட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன்ப்பா. அந்த ஃபார்ம்ல மறக்காம உங்களோட பேசிக் டீடைல்ஸ் வந்து கொடுங்க. அதுல உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்றோம். சரிங்களா? சோ இந்த பேட்ச் எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா உங்களுக்கு வந்து ஓகே அதியமான் அண்ட் அவ்வை அப்படி சொல்லிட்டு பேட்ச்க்கான லிங்க் இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து வைக்க சொல்றேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வைக்க சொல்றேன். ஜஸ்ட் நீங்க எந்த பேட்ச் கிளிக் பண்றீங்களோ டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க் போகும். இல்ல நீங்க வெப்சைட்ல இருந்து போகணும் அப்படின்னா இங்க ஆல் கோர்சஸ்ல இந்த ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்கு தெரியுங்களா, இதுல தமிழ்நாடுல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன் டெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இந்த டிஎன் டெட்டை கிளிக் பண்ணுங்கப்பா. சரிங்களா? பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வி வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்ல. நீங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நீங்க எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் டைரக்டா நீங்க வந்து எந்த பேட்ச் வாங்குவீங்க அதிகமான பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா லிங்க் கொடுத்துறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த பேஜுக்கு போயிடும். இல்ல சார் நான் அவ்வை பேட்ச் வாங்க போறேன் அப்படின்னா டைரக்டா நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பேட்ச்க்கு போயிடும். நீங்க இவ்வளவு தூரம் சுத்தி போகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதனால உங்களோட டெலிகிராம்ல வந்து மெசேஜ் பண்ண சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேப்பர் 1 தான் சார் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து பேப்பர் 1 ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த பேட்சோட ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3124 ரூபாய் இந்த பேட்ச் வந்து போகுதுப்பா. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த பேட்சோட பிரைஸ். ஆனா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றதால ஓகே ஆஃபர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இல்ல மோர் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா. இதுல கூப்பன் கோட் அப்படி சொல்லிட்டு இங்க Y836 அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இந்த பேட்சோட காஸ்ட் இருந்துச்சு? ஓகே, இந்த பேட்சோட அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங் லெவல்ல இருந்துச்சு 3124 ரூபாய் இருந்துச்சா? இப்ப எவ்வளவு இருக்கு? 2436. அப்போ இந்த Y836 அப்படின்ற கூப்பன் கோட் நீங்க போடுறப்ப ஓகே 687 ரூபாய் அப்படின்றது பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகுதுப்பா. சரிங்களா? 687 ரூபாய் அப்படின்றது பார்த்தா உங்களுக்கு வந்து அல்டிமேட்டா பார்த்தா ஓகே சேவ் ஆகுது. சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது ஃபுல்லாவே ஆஃபர் காஸ்ட் தான். ஓகே, எப்ப அப்படின்னா Y836 அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்றப்ப ஓகே உங்களுக்கு வந்து 22% அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது. 2436 ரூபாய்க்கு இந்த பேட்ச் கிடைக்குது. 12 மாதங்கள் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலா கண்டினியூ இருக்கு தெரியல. அந்த கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த போன் பேவா ஜிபேவான்னு கேட்கும். அதுல நீங்க பே பண்ணிட்டு உங்களோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ப்பா. எந்த டவுட்டா இருந்தாலுமே நீங்க Y836 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா Y836 அருணன். ஓகே, இது என்னோட டெலிகிராம் ஐடிப்பா. ஓகே, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா என்னோட டெலிகிராம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பேட்ச் எப்படி வாங்கணும்ன்ற ஓகே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்க வந்து ஓகே வேற எந்த பேட்ச் வாங்கினாலுமே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணா நான் வந்து ஓகே அவ்வை பேட்ச் வந்து வாங்கலாம்னு இருக்கேன் சார் அப்படின்னா ஓகே உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைரக்டா இந்த அவ்வை பேட்ச்க்கான லிங்க் கொடுப்பேன். சேம் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தா மோர் ஆஃபர்ஸ் இருக்கு தெரியுங்களா? மோர் ஆஃபர்ஸ் போயிட்டு Y836 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சோ மறந்துடாதீங்க, மறந்து வராதீர்கள். சோ இந்த 2026 நீங்க கண்டிப்பா அரசு வேலையை தக்க வச்சாகணும். அரசு வேலை மேல வந்து என்ன பண்ணணும்? ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது வாங்கி ஆகணும். அதற்கான அல்டிமேட்டான பேட்சஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த அவ்வை மற்றும் அதியமான் அப்படின்ற ஒரு பேட்ச். சரிங்களா? நீங்க ADA 24/7 மொபைல் ஆப் யூஸ் பண்ணி வச்சா இதோட ஈஸியாவே இந்த பேட்ச் வந்து வாங்க முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பதிவுல கொடுக்குறேன். சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்லவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஒரு நிமிஷம் எல்லாருமே எதிர்பார்த்திருக்க இன்னொரு விஷயமும் எனக்கு வந்து தெரியும் சார். சோ நீங்க வந்து டீச்சர்ஸ்க்கான டெட்டுக்கான பேட்சஸ் வந்து கொடுத்துட்டீங்க. நாங்க வந்து ஓகே டெட்டுக்கே உட்காந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கோம்ல சார், எங்களுக்கு எப்ப சார் பேட்ச் வரும்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து பேட்ச் லான்ச் ஆக போகுது. சரிங்களா? இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் டெட் லான்ச் ஆயிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கான ஓகே அந்த நார்மல் டெட் ஓகே எப்பயுமே நம்மளுக்கு வரும் தெரியுங்களா? டெட் எக்ஸாமினேஷனுக்கான 2 பேப்பருக்கான 2 டைம் இந்த டைம் வரப்போகுது. அதற்கான ஓகே பேட்சஸ்மே பார்த்தா நாளைக்கு நம்ம வந்து வரப்போறோம். இன்னைக்கு எப்படி லான்ச் நான் பண்ணோம், நாளைக்கு உங்களுக்கு முன்னாடி அந்த 2 பேட்சை வந்து நான் லான்ச் பண்ண போறேன். சோ எல்லாமே வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ அப்போ டெட்டுக்கு எல்லா சைட்ல இருந்து நம்மள்ட்ட வந்து கிளாஸ் இருக்கு. ஒன்னு ஸ்பெஷல் டெட் அதான் பார்த்தா ஓகே ஆல்ரெடி டீச்சர்ஸா இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டுக்கான கிளாஸஸ் கொண்டு போறோம். ஓகே ஆல்ரெடி பிஎட் முடிச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த கிளாஸஸ் அப்படி வந்து கொடுக்க போறோம். அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நாளைக்கு எல்லாமே வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு அல்டிமேட்டா உங்களோட வந்து மீட் பண்ண. சரிங்களா? சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம். இந்த வீடியோவில் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச்.